Hi, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரிச் நியூட்ரிஷன்ஸ். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், நைட்டுக்கு டின்னருக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ ஆஃப் கப் வந்து நம்ம மூங் தால் எடுத்துக்கலாம், ஆஃப் கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம், க்ரீன் பீஸ் எடுத்துகிட்டு அவல் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். அவல் வந்து இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து ஊறிடும். ஸோ அவல் ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பைத்தம் பருப்பு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் நம்ம பைத்தம் பருப்பு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சாலே நல்லா வந்து வெந்து வந்துடும். ஸோ பைத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் ஊறி இருந்ததுன்னா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிச் நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. பீஸில் பச்சை பட்டாணி எஸ்பெஷலி வந்து பச்சை பட்டாணியில் வந்து நம்மளுக்கு பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தேவை ஹெல்தி ஸ்கின், போன் ஃபார்மேஷன் அண்ட் ஹைஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து விட்டமின் ஏ. அது மட்டும் இல்லாத வந்து பீஸில் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து அதிகப்படியான விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ விட்டமின் சி வந்து நம்மளோட கம்ஸு, டீத் அண்ட் ஹெல்தி ஸ்கின்ஸுக்கு வந்து விட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லை, பீஸில் வந்து நம்மளுக்கு விட்டமின் பியும் இருக்குது. ஸோ தயமின் அண்ட் நியாசின்ஸ் இருக்குது ஃபார் பாடி க்ரோத் அண்ட் ஹெல்தி ஸ்கின், ஹேர், மசில்ஸ், நர்வ்ஸ்க்கு வந்து. ஸோ நம்ம பாடி க்ரோத்துக்கும் இந்த விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அவல் எடுத்து டைரெக்டாக இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம வார்மாக இருக்கப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அவல் நல்லா ஊறி இருக்குது. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதோட தாளித்து சேர்த்துக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு நெய் வச்சுட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரிச் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் வந்து இது. ஸோ மெயினாக நீங்கள் காலையில் டின்னருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 வேளையுமே செய்யலாம். குட்டீஸ்க்கும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸ் லைட்டாக இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பைத்தம் பருப்பு, இந்த பச்சை பட்டாணி, அவளோட டேஸ்ட்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான டின்னருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ என்னோடய சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.